பார்த்துக் கொண்டிருக்கின்ற போது இங்கே பொதுச் செயலாளர் அவர்கள் ஒரு கழக பொருளாளரை மூத்த அண்ணன் அவர்களை இங்கே அனுப்பியிருக்கின்றார்கள். கள ஆய்வு எப்படி நடைபெற வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும், 26 நாம் மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் என்ற அடிப்படையிலே இந்த கள ஆய்வு இருக்க வேண்டும் என்பதற்காக அண்ணன் அவர்களை எங்களை அனுப்பியிருந்தார்கள். நான் இப்பொழுது பேச வருகின்ற வரை இங்கே இருக்கின்ற கழகத்தினர் அனைவருமே ஒரு பொறுமை இல்லாமல் நாங்கள் என்ன கருத்துக்களை சொல்ல வந்திருக்கின்றோம் என்பதை கூட கேட்பதிலே கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருப்பதை பார்க்கின்ற போது வருத்தமாகத்தானே இருக்கின்றது. 2 தொகுதிகளை கொண்ட இந்த மாவட்டம், இந்த 2 தொகுதிகளிலே நாம் இப்படியே இருந்துவிட்டோம் என்று சொன்னால் எதிர்கட்சியாகவே இருக்க வேண்டியதுதான். இந்த 2 தொகுதிக்கும் கருத்து வேறுபாடுகளை மறந்து பணியாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அண்ணன் அவர்கள் எங்களை அனுப்பியிருக்கின்றார்கள். ஆக நாங்கள் என்ன கருத்துக்களை சொல்ல வந்திருக்கின்றோம், அதை கேட்டுவிட்டு நாம் தேர்தல் பணி எப்படி ஆற்ற வேண்டும், மக்களை எப்படி சந்திக்க வேண்டும், எதிர்காலத்தில் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் கழக பொருளாளர்கள் வந்திருக்கின்றார்கள். திருச்சி வந்திருக்கின்றோம். திருச்சி எப்படிப்பட்ட மாவட்டம்? நமது இதய மாண்புமிகு அம்மாவில் இருந்த மாவட்டம், இந்த கோட்டையாக இருந்த மாவட்டம். இந்த 2 தேர்தலில் நாம் ஏன் வெற்றி வாய்ப்பு இருந்தோம்? நமக்குள் கருத்து வேறுபாடு இருக்கின்ற காரணத்தினால், யார் ஒருவருக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் மற்றவர்களெல்லாம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற காரணத்தினால் இதனால் நம்ம இந்த வெற்றி வாய்ப்பு இழந்து விட்டோம். ஆக மீண்டும் 26 அது போன்ற ஒரு சூழ்நிலை வந்துவிட்டால் நாம் இயக்கத்திலே இருக்கின்றவர்களை காப்பாற்றுவதற்கு யார் இருப்பார் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்திப்பீர்கள் என்று சொன்னால், நாம் உடம்பிலே ஓடுவது அதிமுக ரத்தம் என்பதை மட்டும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். துரோக ரத்தம் கிடையாது, தியாக ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது ஒவ்வொருவருக்கும். அப்படி இருக்கின்ற போது இந்த இயக்கத்தை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணமாக இருக்க வேண்டுமே ஒழிய யாருக்கு வாய்ப்பு கொடுக்கின்றார்கள், பொதுச் செயலாளர் யாருக்கு வாய்ப்பை கொடுத்தாலும் நமக்கு தெரிந்ததெல்லாம் பொன்மலைச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், மாண்புமிகு அம்மா அவர்கள், கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள். அதற்கு மேலாக இரட்டைகளை மட்டும்தான் நமக்கு தெரிய வேண்டும். யார் வேட்பாளர், யார் நிற்கின்றார்கள், யாரை பற்றியும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு குடும்பத்திலே அண்ணன் இருக்கின்றோம் என்று சொன்னால் குடும்பத்திலே பிரச்சனை இருக்கலாம். ஆனால் 3வது மனிதன் ஒருத்தர் அங்கே தலையிடுகின்ற போது நமக்குள் நாம் ஒற்றுமையாகி விடுவோம். அதே போல நாம் இருக்கின்றவர்களுக்கு நமக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் ஒரு இயக்கம் என்று வந்துவிட்டால் இந்த இயக்கத்திலே நமக்கு சேவை செய்வதுதான் முக்கிய பணியாக நாம் இருக்க வேண்டும். 20 தலைவர்கள் யாருக்காக இந்த இயக்கத்தை வளர்த்து விட்டு சென்றார்கள்?